जय जय शंकरा शंकर महापेरियवा हर हर शंकरा शंकर महापेरियवा जय जय शंकरा शंकर महापेरियवा जय जय शंकरा शंकरा शंकर महापेरियवा 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 ओ गुरुभ्यो नमः नमस्ते सुगुणादं कांचीपीठं स्वरूपजितं दिव्यगणवेस्तं कांची जगदनमस्ते अपारकरणसिद्धं ज्ञानदं शांतरूपं श्री चंद्रशेखर गुरुं प्रणमामदं कलियुगे कांचीमान यूट्यूब சேனல் பிரத்யேகமா மகாபெரியர் பக்தருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவம் ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு. இன்னைக்கு அனுபவத்தோட தலைப்பு எத்திமாலயத்துக்கு 2 பிராமணா இவாதான். எத்திமாலயத்துக்கு 2 பிராமணா இவாதான். இந்த சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணுங்க, தனமுமே பாருங்க, அதுதான் நான் வேண்டிக்கிறது. இது வந்து இந்துவாசன் அப்படிங்கிறவர் மகாபிரிவில் ரொம்ப நாள் கைகறி பண்ணியிருந்தவர். அவருடைய இன்டர்வியூலேருந்து நான் கேட்டது. மகாபிரி வந்து சாம்ப்ரா ஏர்போர்ட், அதாவது அது ஹம்பி, அந்த இது வந்து அப்போ வந்து ஹம்பியில் அங்கே இருக்கக்கூடிய பெல்காம் ஏர்போர்ட் அப்படி சொல்லுவான். இவர் வந்து கிளம்பி மகாபிரிவா அங்கே போகணும், அங்கே சாம்ப்ரா கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு அவர் சொல்லுவார். அவர் ஒரு பெரிய பக்தர். அவர் வீட்டுக்கு போகணும் அப்படின்ற போது கிளம்பும் போது அவர் வீட்டுக்கு எதிர்க்கக்கூடிய ஒரு கோவிலுக்குள்ளே பிரிவா நுழைஞ்சிட்டா. அந்த கோவில் அப்போ தான் கட்டின்னு இருக்கா. அது ஒரு விநாயகர் ஆஞ்சநேயர்லாம் இன்னும் விக்கிரகங்கள் வரல, ஆனால் கட்டிகிட்டே இருக்கா. அந்த கோவிலுக்குள்ளே போயிட்டு அங்கே தான் தங்க போகிறேன் அப்படின்ட்டா. பிரிவா என்ன பண்ணுறாளோ அதை எல்லோரும் பண்ணணும். அங்கே உட்காந்துட்டார். அன்றைக்குவே முடிஞ்சுடுத்து. அடுத்த நாள் கார்த்தால வந்து அவருக்கு கைங்கறி பண்ணுற ஸ்ரீ ஏகாம்பரம் வந்து பஞ்சாங்கம் வாசித்தார். கார்த்தால வாசிப்பாட பிரிவா எழுந்தபோது அவர் சயனத்துக்கு அப்புறம் எழுந்தபோது வாசித்த போது அன்னைக்கு வந்து மாலயம் எத்திமாலயம்னு அவர் படித்தவுடனே இன்றைக்கி எத்திமாலயமா, பெரியவாளுக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி. சரி, அப்போ சங்கர ஜெயந்தி நடத்தணும் அப்படின்னு பெரியவா சொல்லிட்டா. அப்போ நடத்தணும்னா அதுக்கு முக்கியமாக அந்த எத்திமாலயம் பண்ணணும். அதுக்கு எத்திமாலயம் பண்ணணும்னா 2 பிராமணா தேவை. அன்றைக்கே பண்ண வேண்டியிருக்கு. என்றைக்கு சொல்கிறாலும் இன்றைக்கி எத்திமாலயம்னா 2 பிராமணா தேவை. அந்த இடத்துல பார்க்கும்போது யாருமே இல்லை, அன்றைக்கி யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பா. ஆனால் எத்திமாலயம் பண்ணணும்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு பெரியவா கேட்குறா. அதுக்கு இந்த ஏகாம்பரம் சொல்கிறா, வேதம் படித்தவாளாக இருக்கணும், பிராமணா சிகை வச்சுட்டு இருக்கணும், ரொம்ப ஸ்ரத்தையாக இருக்கவாளை தெரியணும் அப்படின்லாம் அவர் சொன்னோடனே பெரியவா இப்படி பார்த்து கிடைப்பாளா அப்படின்னு கேட்டாலாம். ஏகாம்பரம் மாமா இங்கே இப்போ எப்படி கிடைப்பா தேடி பார்க்கணும் அப்படின்னு சொன்னபோது தோ எத்திமாலயத்துக்கு 2 பிராமணா வந்துட்டாளே அப்படின்னாராம் பெரியவா. அப்படி பார்த்தா அங்கே 2 பிராமணா வந்திருக்கா. அது வந்து மகாபிரிவா வந்து உடனே இவாளே வச்சுக்கலாமே அப்படின்ட்டா. இந்துவாசன் வந்து சொல்கிறார், சரி இந்துவாசன் வந்து கிடைப்பாளா அப்படின்னு இந்துவாசனை தான் கேட்டிருக்காரு ஏகாம்பரத்தில். அப்போ அதுக்கு அவர் அப்படி சொல்லியிருக்கும்போது உடனே அங்கே கிடச்சிட்டாளே. அதனால் பெரியவா சொன்னான்னா நம்ம ஏகாம்பரம் வந்து மந்திரங்கள்லாம் சொல்லுவார். அப்போ வந்து அந்த 2 பிராமணாலும் அதை வந்து சொல்லி அவள் வந்து அங்கே அவளை வந்து வரிச்சு அவள் வந்து அங்கே 2 பேர் இருப்பாள். சமைக்கிறதெல்லாம் வந்து ஸ்ரீகண்டன் சமைச்சுப்பான். இந்துவாசன் வந்து அவளுக்கு அசிஸ்ட் பண்ணுவாள். அதெல்லாம் அந்த வாரத்துக்கு அந்த சாம்ரா கிருஷ்ணமூர்த்தி ஆற்றுலேயே போயிட்டு அங்கே ரெடி பண்ணிட்டு வர்ற பக்தர்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் பண்ணிடலாம். பெரியவா எல்லாத்தையும் அங்கே அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் பண்ணிட்டார், இதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்ட்டார். அப்போ வந்து அங்கே 2 சாஸ்திரிகள் யாருன்னா திருவண்ணாமலையிலேருந்து ராமு சாஸ்திரிகள் வந்திருக்கார். அப்புறம் வந்து அவர் தரிசனத்துக்கு வந்திருக்கார், எதேச்சா வந்தவர் தான். அவர் கூட தார்வாட் பாலச்சந்திர சாஸ்திரிகள் ஒருத்தர் வந்திருக்கார். 2 பேரும் வழியில் பார்த்துட்டவா, நானும் அங்கே தான் போகிறேன், நானும் 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கா. பெரியவா தோ எத்திமாலயத்துக்கு 2 பிராமணன் ஏதோ வந்துட்டாளே அப்படின்னு பெரியவா சொல்கிறா. அப்படின்னா பெரியவா அந்த இடத்துல அந்த நேரத்தில் நினச்ச டயத்தில் அது வரைக்கும் கிடைக்கணும் அப்படின்னா அது ஏதோ பெரியவா வந்து தான் வந்து ஒரு சாதாரண ஒரு மனுஷன் மாதிரியும் 2 பேர் வந்துட்டாலேன்னு ஆச்சரியப்படுற மாதிரி அவர் ஆக்டு தான் பண்ணுறாரு. ஆனால் பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன், அதனால் அவர் ஏற்கனவே ஏற்பாடு பண்ணிவிடுவார். இந்த இவரை வந்து திருவண்ணாமலை ராமசாஸ்திரிகளையும் தார்வாட் பாலச்சந்திர சாஸ்திரிகளையும் இன்றைக்கி கிளம்பணும், இத்தனை மணிக்கு இங்கே போய் சேரணும் அப்படிங்கிறதெல்லாம் புத்தி நம்மளுக்கு வருதுன்னா நம்மளுடைய புத்தி கிடையாது. அதெல்லாம் பரமேஸ்வரன் கொடுக்குற புத்தின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு தெரியாமல் இப்போ இன்றைக்கி இருந்துகிட்ருக்கோம். அதனால தான் எல்லாத்தையுமே நம்மளே பண்ணுறோம். நான் பண்ணுறேன் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த புத்தி எல்லாத்தையும் கொடுக்குறது அந்த பரமேஸ்வரனான மகாபெரிவா தான் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டா இந்த மாதிரியான
நம்மளுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு ஜம்பம்லாம் வராமல் இருக்கும். நம்மளால எதுவுமே கிடையாது. பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் என்ன அனுகிரகம் பண்ணுறாரோ அதை தான் நம்ம பண்ணின்னு இருக்கோம். நம்ம புத்தியில் என்ன தோன்றுறது? நம்ம புத்தியில் நல்லது தோணாதே. பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் நல்லது சொன்னால், அவர் புத்தி கொடுத்தா தான் நம்மளால் நல்லதே பண்ண முடியும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு பாக்கியம் இருக்கணும், அப்போ தான் முடியும். அவள் வந்து அந்த 2 பேர் பிராமணா வந்திருக்கா, அந்த நேரத்தில் சரியாக வந்திருக்கா அப்படின்னு அந்த இவர் சொல்கிறார். அந்த அவர் வந்து பஞ்சாங்கம் படிக்கிறார். அப்போ வந்து ஏகாம்பரம் பஞ்சாங்கம் வாசிக்கிறார். அப்போ பக்கத்தில் இருந்தது இந்த இவர் நம்ம இந்துவாசன் தான் துடுக்கா கேட்குறாரு. அப்போ கொஞ்சம் சின்ன பையன் அவர் சொல்கிறார், 2 பாவனா கிடைப்பாளாடா இப்போது உடனே வேத பாவனா அப்படின்னு கேட்கும்போது இந்துவாசன் தான் சொல்கிறார் இன்டர்வியூவில், இங்கே எப்படி கிடைப்பா பெரியவா, கஷ்டமாச்சு தேடணும் அப்படின்னும் போது இப்படி திரும்பி பெரிய ஏதோ வந்துட்டாளே, ஏதோ நித்தியமாலயத்துக்கு 2 பிராமணாக வந்துட்டாளே இவ தான் அப்படின்னு பெரியவா சொல்கிறான்னா, அங்கே 2 பேர் வந்து நிற்கிறாளே, ஏதோ அந்த இதெல்லாம் நடக்குமே தேவலோகத்தில் பொத்துன்னு வந்து அப்படி நிற்கிற மாதிரியே அது அப்படியே வந்து நிற்பா, தேவதைகள்லாம் அங்கே வந்து நிற்பாடு, அந்த மாதிரி தான் ஒரு 2 பேர் வந்து அங்கே வரா மாதிரி பண்ணியிருக்கா அப்படின்னா பரமேஸ்வரன் தானே மகாபிரிவா அப்படின்றத அங்கே காமிச்சிருக்கார். இருந்தாலும் நம்மளுக்கு அதெல்லாம் புரிஞ்சுட்டு நம்மளுக்கு அந்த மாதிரி புத்தி வரமாட்டேங்கிறது. பெரியவா அப்படிங்கிறது தான் பரமேஸ்வரன், அவரால் தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. நம்மளுடைய ஜீவனமே நம்ம விடுற மூச்சு காத்தும் அவர் தான், நம்ம உயிரோடு இருக்கிறதும் அதுதான், நம்ம மகாபிரிவாவை பற்றி சொல்கிறதும் அவரால் தான், அவரை நினைக்கிறதுக்கான புத்தி கொடுக்குறதும் அவர் தான் அப்படிங்கிற நினைப்பு நம்மளுக்கு போகவே கூடாது. என்றைக்கு போகிறதா எல்லாமே போயிடுத்துன்னு அர்த்தம் நம்மளை விட்டு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிவா பாதமே சரணம், மகாபிரிவா பாதமே சரணம்.